கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? அன்று லலிதாவின் வீடு அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. அன்று நவராத்திரி ஆரம்பம். ஏற்பாடுகள் எல்லாம் தடல் புடலாய் நடந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த சாருமதி, உங்கள் வீட்டில் நவராத்திரி பூஜை ரொம்ப விசேஷமாக செய்வீங்களா லலிதா என்று கேட்டாள். ஆமாம் சாருமதி, அம்மாவுக்கு பூஜையெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக செய்யணும், அப்போ தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்று கூறினாள். சாயங்காலம் கொழு வைப்பாங்க, நானும் அம்மாவும் உங்கள் வீட்டுக்கு வந்து அழைக்கிறோம் என்று கூறினாள். சாருமதி குடியிருக்கும் தெருவில்தான் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் லலிதா குடும்பத்தினர் குடிவந்தனர். அப்போதிலிருந்தே இருவரும் நல்ல தோழிகளாகிவிட்டனர். இங்கு நடக்கும் ஏற்பாடுகளையெல்லாம் பார்த்த சாருமதிக்கு சின்ன ஏக்கம். சாருமதியின் குடும்பமோ சற்று ஏழ்மையான குடும்பம். அவளும் சிறு பிள்ளைத்தானே. தன் வீட்டிலும் கொழு வைக்க வேண்டுமென்ற ஆசையை தன் அம்மாவிடம் கூற, பாரு சாருமதி, அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, நிறைய பொம்மைகள் தேவைப்படும், நம்ம வசதிக்கு அதெல்லாம் முடியாதம்மா, தேவையில்லாமல் கற்பனையை வளர்த்துக்காது என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஆனால் சாருமதிக்கு அதை ஏற்க முடியவில்லை. தன்னிடமிருந்த ஓரிரு பொம்மைகளை எடுத்து இருந்த ஒரு பலகையை சுத்தம் செய்து அதன் மீது வைத்து விளக்கேற்றி வைத்தாள். அப்போது இவர்களை அழைக்க வந்த லலிதாவின் அம்மா சாருமதியை பார்த்து, என்னம்மா நீயும் கொழு வச்சிருக்க போலையே என்றவளிடம், ஆமாம் அத்தை, நானும் வச்சிருக்கேன் என்று சொன்னாலும் அவளிடத்தில் பெரிதாக ஒன்றும் இல்லை என்ற கூச்சத்துடன் அவள் சொல்வது லலிதாவின் அம்மாவிற்கு புரியாமல் ஒன்றும் இல்லை. அவர்கள் போனதும் ஒரு விதமான ஏக்கத்துடன் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் சாருமதியின் வீட்டு வாசலில் ஒரே பேச்சு சத்தம். என்னவென்று தெரியாமல் ஓடி வந்து பார்த்தவள் ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். வாசலில் நிறைய குழந்தைகள் கையில் பொம்மைகளுடன் நின்று கொண்டிருந்தனர். லலிதா தன் வீட்டிற்கு வந்த குழந்தைகளையெல்லாம் இங்கே அழைத்து வந்து விட்டாள். என்னம்மா சாருமதி, எங்களையெல்லாம் வீட்டிற்கு கூப்பிட மாட்டியா என்று கூறிய லலிதாவின் அம்மாவை பார்த்து, அத்தை வாங்கத்த, உள்ள வாங்கத்த என்று செய்வதறியாது அழைத்தாள். வீட்டிற்கு வந்த குழந்தைகள் பொம்மைகளையெல்லாம் கொழுபடியில் வைக்க ஒரு படியாக இருந்த அவர்களது குழு பல படிகளாக மாறிவிட்டது. சாருமதிக்கும் அவள் அம்மாவிற்கும் ஒரே சந்தோஷம். அத்தோடு நிற்காமல் லலிதாவின் அம்மா நவராத்திரி வழிபாட்டினை பற்றி விவரிக்க ஆரம்பித்தாள். நவராத்திரி என்பது ஆதிபராசக்தியின் அம்சமான துர்கா தேவியின் நினைவாக நாம் கொண்டாடும் பண்டிகையாகும். துர்கைக்கும் மகிஷாசுரன் என்ற அசுரனுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் தீமையை வென்ற நன்மையின் வெற்றியை கொண்டாடும் வைபவமாகும். நவராத்திரியின் 9 நாட்களும் துர்கையின் 9 அவதாரங்களான நவதுர்கைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் நவராத்திரி தினங்களில் நவதுர்கைகளான அன்னை சைலபுத்ரி, அன்னை பிரம்மச்சாரிணி, அன்னை சந்திரகாந்தா, அன்னை குஷ்பாண்டா, அன்னை ஸ்கந்தமாதா, அன்னை காத்தியாயனி, அன்னை காலராத்திரி, அன்னை மகாகௌரி, அன்னை சித்திதார்த்தி ஆகியோரை ஒவ்வொரு நாளும் வழிபடுவது வழக்கமாக உள்ளது. நம் தமிழ்நாட்டில் ஆற்றலின் அதிபதியாக விளங்கும் சக்தியை போற்றும் விதமாக நவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. 9 நாட்கள் விரதத்தில் முதல் 3 நாட்கள் வீரத்தை வேண்டி துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் கல்வியை வேண்டி கலைமகள் சரஸ்வதியையும் வழிபடுகின்றனர். இந்த பண்டிகை ஆன்மீகம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது என்று லலிதாவின் அம்மா சொல்லி முடித்தார். இதையெல்லாம் கேட்ட சாருமதியும் அவள் அம்மாவும் மலைத்து போனார்கள். இப்படியான ஆன்மீக விஷயங்களை அவர்கள் கேட்டதில்லை. எல்லோரும் பக்தி பரவசத்தில் லயித்து போயினர். அன்று அவர்களது வீடே கோவிலாக மாறியது போல் உணர்ந்தனர். இவையனைத்தும் தங்களுடைய சந்தோஷத்திற்காகத்தான் லலிதாவின் அம்மா செய்துள்ளார் என்பதை உணர்ந்த சாருமதியின் அம்மா அவளை நன்றி பெருக்கோடு பார்த்தாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பது போல லலிதாவின் அம்மா தலையசைத்தாள். சரிதானே, இரு மனங்கள் பேசிக்கொண்டிருக்க வார்த்தைகள் தேவையில்லையே. முடிவாக சாருமதியின் அம்மா செய்த பாயாசம் நைவேத்தியமாக படைக்கப்பட இனிதே அவர்களின் நவராத்திரி விழா நடந்தேறியது. லலிதாவின் அம்மா, என்னம்மா உனக்கு சந்தோஷம்தானே என்று சாருமதியிடம் கேட்க, அவளுடைய அழகான புன்சிரிப்பு 1000 அர்த்தங்களை சொல்லியது. எல்லோரும் மன நிறைவுடன் விடைபெற்று கொண்டு செல்ல, எங்கோ ஒலித்த குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா என்ற பாடல் அவர்களுக்காகவே பாடியது போல் இருந்தது. ஆம், திருவிழாக்கள் பண்டிகைகள் எல்லாம்
நம் உறவுகளோடும் நட்புகளோடும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளும் அழகான நிகழ்வுகளாகும். இது போன்ற தருணங்களில் நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்வித்து வாழ்வோமே. மகிழ்வித்து மகிழ்வோம். மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம்.